மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஆதியாகம் தேவன் வந்து மனிதர்களை எப்படி உருவாக்குனாரு? அவரைப் போல உருவாக்குனார். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பாக இருக்கிறவர். அதே இது அப்போஸ்தலர்கள்ல ஆதிகால சபை எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. அவர்கள் அப்பம் பிக்குதலும் தேவனுடைய வசனத்தை ஷேர் பண்ணுறதிலும் வீடுகள் தோறும் சென்று ஒருத்தவங்க அவ்வளோ தூரம் இருந்தாங்க ஐக்கியமா அப்படின்னு. இன்றைக்கி அந்த ஐக்கியம் இருக்கா? சபையிலே இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? நம்ம சபைக்கு வர்றதே புரிசு. உட்கார்ந்தமா, எந்திரிச்சமா, முடிச்சமா, எனக்குன்னு நான் யோசிச்சேனா, ப்ரேயர் பண்ணனா, போனேனா, அவ்வளோதான் நம்ம இருக்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா பக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு, அவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் சபைக்கு வர்றவங்களுக்காவது நான் அப்படி கேட்குறேன். அவங்க ஏன் இன்றைக்கி சோகமாக இருக்காங்க, இன்றைக்கி ஏன் வித்தியாசமாக இருக்காங்க, ஏன் வந்து அவங்க லைஃப்பில் சில விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டியது, ஷேர் பண்ண வேண்டியது, இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் இல்லையா? சகோதர சகோதரிகளாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறதே யாருன்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது உண்மையான சபையே கிடையாது. அப்படி சபை நடத்த வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது தேவையே இல்லை. தேவன் வந்து அப்படி எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. எல்லா இடங்களையும் அன்பு மேலோங்கி இருக்கணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. இதைத்தானே அவர் வந்து காமிச்சார் நமக்கு. எத்தனை பேர் காமிக்கிறோம் இதை நம்ம அப்படிங்கிற யோசிக்கணும். அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற மேய்ப்பருக்கு நம்ம எத்தனை பேர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறோம்? உங்கள் வேலையில் உங்கள் மேனேஜருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் இல்லையா? படிக்கிற இடத்துல கிளாஸ் டீச்சருக்கு பொறுப்பாக இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருலையும் ஒரு ஹை அத்தாரிட்டிக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போ சொன்னபடி கேட்கலைன்னா யாருக்கு நஷ்டம்? கீழே இருக்கவங்களுக்கு தான் நஷ்டம். அதே போல் ஊழியர்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்? அவங்க சொல்கிறது நமக்கு புரியுதா, கேட்குறோமா, அவங்க நம்ம நல்லது தானே சொல்கிறாங்க. ஊழியர்களை வைத்திருக்கிறதே சபைக்கு ஆசீர்வாதமாக தான் இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். அப்படிலாம் நீங்கள் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதம் மிஸ் ஆகாது. அதை விட்டுட்டு நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், யாரை பற்றி கேட்க மாட்டேன், எனக்கு 4 விஷயம் இந்த விஷயம் இந்த மாதத்தில் நடந்தே ஆகணும், இப்படியே உட்காந்து பண்ணுறதுனால தான் அது நடக்கவே மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே நம்மளை குறித்து யோசிக்கிற இடத்துல தேவன் வைக்கலை. உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்றாரு, வா உனக்கு அதை ஒவ்வொன்றா நான் சேங்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்து எடுத்துக்கோ அப்படிங்கிற. நீங்களும் நானும் உலகத்தில் வந்து கேட்குறதுக்கு முன்னால், பிறக்கிறதுக்கு முன்னாலே நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எத்தனை பேருக்கு அது தெரியுமோ? அதை நீங்களும் நானும் கேட்டு விசுவாசித்து உபவாஸ் இருந்து ப்ரேயர் பண்ணி தான் இயேசு மேலேருந்து கீழே வந்தாரா? இல்லை. ஏன்? அன்பு அதை செய்தது இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அதை உணர்ந்து விசுவாசித்து எடுத்துக்கொள்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கோம். அவ்வளோதான். அதனால் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கே உங்களுடைய லைஃப்பை யார் கையில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க? எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் இயேசுவுக்கு தான் சொந்தம், என் வாழ்க்கை அவருக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் தான் அதிகமாக உட்காந்து பிளான் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, நீங்களே முடிவெடுக்கிறீங்க, நீங்களே அதை செயல்படுத்தி அதுக்கு மட்டும் எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது. அவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன்னா அவர் பார்த்துக்குருவார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ஒன்று கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு மறுபடியும் அதை அவங்க எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க, உங்களுக்கே கோவம் வருமா இல்லையா? கோவமா இல்லையா? பொதுவாகவே ஒரு கிளாஸ்லேயே ஒரு டீச்சர் வந்து உனக்கு இந்த மாதிரி நாளையிலேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இல்லை நானே செஞ்சுக்கிறேன், அப்படி இல்லை வேறு யாரோ செய்ய வர்றேன் அப்படின்னு நமக்கு என்ன ஆகும்? இப்போ நம்மளை மதிக்கலை, நம்ம நம்பிக்கை இல்லை அப்படின்னு இப்படி தான் நிறையா பேர் நம்ம செஞ்சுட்ருக்கோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு இரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ தயவுசெய்து அந்த சுயத்தை எடுத்து தூக்கி வச்சுட்டு என்னை பற்றியோ என்னுடைய வாழ்க்கையை பற்றியோ கவலைப்படுறதுக்கு தேவன் இருக்கிறார். நான் நல்லா வாழ்கிறது என்னை விட யாருக்கு முக்கியம்? அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவருக்கு முக்கியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம ரோட்டில் ஒரு தொலைந்து போன ஆடுகள் போல் கிடந்தோம், அவர் நம்மளை தேடி வந்து அவர் மந்தையில் சேர்த்துருக்கார். அப்போ நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல், ஆண்டவரும் தெரியாது, என்னன்னு தெரியாது, பைபிள் தெரியாது, அப்போ அவ்வளோ தூரம் தேடி வந்தாருன்னா அப்போ யாருக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கை? அப்படி தேடி வந்து விட்டுருவாரா? விடமாட்டா. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்ச நாள் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்துலலாம் ஆதி அன்புலலாம் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அவர் பார்த்துக்குறார் அப்படிலாம் இருப்போம். இப்போ என்னாச்சு? முழுசாக நம்ம மேலே போட்டுக்கிட்டு பாரத்தை போட்டுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு தாங்க முடியல, ஐயோ முடியல ஆண்டவரே அப்படின்னு. அதனால தான் லைஃப் ரொம்ப டஃப்பாக போகுது. எப்பயுமே லைஃப் ரொம்ப டஃப்பாக போகுது அப்படின்னா நீங்கள் மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப டஃப்பாக போகுதுன்னா, ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கே,
நீங்கள் உங்கள் பலத்தில் ஓடிட்டுருக்கீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? ஈஸி அண்ட் லைட்டாக மாற்றி கொடுப்பார். ஆமென். செங்கடல் பெரிய விஷயம். அவங்களே வந்து பிளக்கணும்னு நினச்சா கூட பிளந்திருக்க முடியாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் கூட பிளந்திருக்க முடியாதுங்க. கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சாங்க, அழகாக பிளந்து விட்டு கூட்டு போயிட்டே இருக்கார். இது ஒரு பெரிய வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு சைன். உங்களுக்கு நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப போராடி வாழ்க்கை வந்துட்டு இருக்கோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலே வாழலைன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதிசயம் அற்புதம் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற லைஃப் ஸ்டைல். அதிசயம் அற்புதமோ உண்மைதானே? ஏன்னா தேவனே யாரு? அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர். அப்படி தானே? இப்போ ஜீசஸ் உங்க கூட இருக்காருங்க. உங்கள் லைஃப் எப்படிங்க இருக்கும்? இப்போ லிட்ரலாக 2025 ஜூலையில் இந்த பாருங்க சிரிப்பு பாருங்க. ஆனால் உண்மையிலே அவர் கூட தான் இருக்காங்கன்னு தெரியாது. சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும் போது சே அப்போ மட்டும் என் கூட இருந்தாருன்னா என்ன கலக்கி என் லைஃப் இப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியுதா உங்களால்? இப்போ கூடயே இருக்காரு, எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு தோணுது யோசிச்சாலே. ஆனால் அதான் உண்மை. ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற முடியாதனால அவர் கூடயே தான் இருக்காரு. நீங்கள் வாட்டில் இருங்க, நான் போகிறேன், நான் ரூட் எடுத்து போகிறேன், நான் பிளான் பண்ணுறேன், நீங்கள் அப்படி கூடயே வந்து அப்படி இது பண்ணி ஆண்டவரே அவர் என்ன சொல்கிறாரு? உன் லைஃப்பை ஈஸி அண்ட் லைட்டாக மாற்றுறதுக்கு தான் நான் உன் லைஃப்பை பொறுப்பெடுத்துருக்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணு, உன் லைஃப்பை யார்கிட்ட ஒப்படைச்சியோ அவரை பார்த்து சந்தோஷமாயிரு. ஏன்னா அவர் சாதாரணவரில் பெரியவர். அதனால தான் பாருங்க நம்ம லைஃப் ரொம்ப டஃப்பாக போகுது. ஊழியம் எங்களுக்குமே ஊழியம் ரொம்ப கஷ்டமாக போகுதுங்க, ட்ரையாக போகுதுங்க, அப்படியே ரொம்ப பாரமாக போகுதுன்னா நாங்களும் எதில் செயல்பட்டுருக்கோம்னு அர்த்தம். என்னென்னே தெரியல, என்னென்னா வார்டில் இருக்காங்க அப்படின்னா அது வண்டி வந்து சூப்பர் நேச்சுரல் இளம்பில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். எதை பார்த்தும் ஓடலை, அவரை பார்த்து ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆமென். இது வந்து இதெல்லாம் யோசித்து இந்த மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இது போராட்டம் நிறைந்தது. எஸ், போராட்டம் நிறைஞ்சது தான். ஆனால் நல்ல போராட்டம். போராட்டமே இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தன் எதிரி இருக்கிறான். போராட்டம் இருக்குது. ஆனால் நம்ம போராடுற போராட்டம் என்ன போராட்டம்? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், முடிவில் என்ன பண்ணேன்? ஜீவ கிரீடத்தை இதோ பெற்றுக்கொள்கிறேன். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே நல்ல போராட்டம். ஏன் தெரியுமா? இந்த போராட்டத்தின் முடிவு நமக்கு வெற்றி. நம்ம சத்தியத்திற்காக போராடிட்டு இருக்கோம். சத்தியத்தின் சைட்லேருந்து போராடிட்டு இருக்கோம். நம்ம பொய்யா போராடல. யாரையும் கெடுக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ நல்லா இருக்கிறவங்கள கீழே தள்ளுறதுக்கோ போராடல. நம்ம தேவனுடைய சார்பில் இருந்து உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்து பாவத்தை எதிர்த்து அவரை போல டே பை டே மாறி இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க போராடிட்டு இருக்கோம். இது நல்ல போராட்டம். ஆனால் உலகமும் போராட்டிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் நீங்கள் வேணால் கேளுங்க, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் கூட இருக்கிற நெய்பர்ஸோ யார்ட்னாலும் போராட்டம் இல்லாமல் இருக்காங்க வாழ்க்கை அப்படின்னா, எனக்கும் போராட்டமாக தாங்க இருக்குது, ஏன் கேட்குறீங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அவங்க போராட்டம் நல்ல போராட்டம் கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஓடுறது இந்த உலகத்துக்காக ஓடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம்? அதான் தேவன் சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எதுக்கும் நீ என்ன பண்ணாத. ஏன்னா இதுதான் உலகம் கவலைப்பட்டு போயிட்டு இருக்கு. இதுக்காகவா நான் உன்னை அழைச்சேன்? இதெல்லாம் வேணும்னு உன் தகப்பனை எனக்கு தெரியாதா? உங்கள் பிள்ளைகளே இருக்காங்க, நிறைய பேருக்கு தேவன் பேசிகிட்டு இருக்கார். இதைத்தானடா நான் ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. வெளியில் காட்டிக்கிற வேணாம், அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோங்க. ஆனால் உண்மையிலே இதான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம். தேவன் சிம்பிளாக சொல்கிறாரு, கவலைப்படாத. சரி, அப்படியே கவலைப்பட்டாலும் நீ எதையாவது மாற்ற முடியுமா? கூட கொஞ்சம் என்ன ஆகுது, ப்ரெஷர் சுகர்லாம் இன்க்ரீஸ் ஆகி டிப்ரெஷன் அதிகமாகி மூளை கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கவலைப்பட்டீங்கன்னா வர்ற ஐடியா கூட வராது கவலைப்பட்டீங்கன்னா. ஏன்னா ஓவராக உங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும், அப்படியே பாடி சோர்ந்து போய் இரத்த நாளங்கள்லாம் சோர்ந்து போய் ஆக்சிஜன் சப்ளையே மூளைக்கு இல்லாமல் போய் அப்படியே என்னென்னமோ நெகட்டிவாக வந்து மயக்க வர மாதிரி இருந்து சாப்பிடாமல் போய் செஞ்சு மொத்தமாக இருக்கிற பிரச்சனை கூட கொஞ்சம் பேர். இது கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், ரோட்டில் போயிட்டே இருந்தேன், என்னன்னே தெரில, போயிட்டுருக்குறோம், ஒரு முன்னாடி போயிட்டுருக்கிற ஒரு பையன் 25 வயசு 28 வயசுன்றாங்க. திடீர்னு போயிட்டுருக்கும் போதே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டான் அப்படின்றாங்க. என்ன எதுன்னே தெரில, நல்லா வாலிப வயசுன்றாங்க, நல்லா வெயிட்டாக இருந்தான் அப்படிங்கிறாங்க. திடீர்னு விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அது ஹார்ட் அட்டாக்கா இல்லை தலை சுற்றிருச்சா? அப்படி பார்த்தாலும் கிளைமேட் அந்தளவுக்கு ஒன்றும் வெயிலாக இல்லை தலை சுற்றுறதுக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்படி பாருங்க, உலகமே எப்படி போயிட்டுருக்கு, ஒரு பதட்டத்துலேயும் ஒரு இதுலேயும் போயிட்டுருக்கு. ஆனால் இப்படி வாழ்கிறதுக்காக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்?
இதுக்கு நீங்கள் ஆண்டவர் அறியாமல் இருந்திருக்கலாமே, இதுக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வராமல் இருந்திருக்கலாமே. அதானே உண்மை. சில பேர் யோசிச்சு பார்க்குறீங்க, இதில் வந்தால் எல்லாம் மாறிடும், ஆண்டவருக்குள்ளே வந்தால் எல்லாம் சரியாக இருக்கும், அம்மா எனக்கும் அற்புதம் நடந்துச்சு, அதை நம்பி தானே இதுக்குள்ளே வந்தோம். இப்போயும் நான் மறுபடியும் பழைய மாதிரியே உலகத்தில் கூட மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா இதில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணுறோம் தான் அர்த்தம். இன்னுங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பென்ஸ் கார் வாங்கிட்டீங்க, பென்ஸ் கார் இப்படி தான் போகும். சாதாரண கார் வச்சுருக்கீங்க, ஓட்ட காரு. இப்போ பென்ஸ் கார் வாங்கிட்டீங்க. ஏன் வாங்குறீங்க? பென்ஸ் காருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. எல்லாத்துக்கு மேலே சாஃப்டாக போகும், உட்காந்துட்டு போனால் ரோட்டில் போனால் அப்படி குலுக்கமே தெரியாது, அப்படியே ஜம்முன்னு போகும், ஏசியில் போகலாம், அப்படி இறங்குனாலும் அப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பென்ஸ் காரில் உட்காந்துட்டும் பென்ஸ் காரில் போன மாதிரி ஃபீலிங் இல்லைன்னா நீங்கள் வாங்கியிருக்கவே தேவையில்லைல்ல. அதே தான் அங்கேயே சொல்கிறேன். தேவன் பெரியவர், அவர் தான் உண்மையான தேவன், நம்பி தானே அவரை நம்பி வந்தீங்க. இப்போயும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, நான் அதுக்கு நீங்கள் வந்திருக்கவே தேவையில்லைல்ல. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? நீங்கள் உண்மையிலே பென்ஸ் காரில் தான் போயிட்டுருக்கீங்க, ஆனால் மூளை ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக எங்கே போயிட்டுருக்கு? பென்ஸ் காரில் போகிறோன்னு எத்தனையோ பேர் பாருங்கள், கவலையிலையும் கஷ்டத்தையும் தண்ணி அடிச்சுட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி சாக தான் செய்கிறான். எங்க உங்களுக்கு தான் பென்ஸ் கார் இருக்குல்லங்க, நீங்கள் ஏங்க இப்படி கவலைப்படுறீங்க அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கவலைன்னு இருக்க தான் செய்யுது. ஏன்னா உலகத்தில் பாருங்கள், இந்த வாழ்வு அப்படிங்கிறத பா அவனுக்கெல்லாம் வாழ்வுப்பா அப்படிங்கிறாங்க. எதெல்லாம் வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவெல்லாம் பயங்கரமாக வாழ்கிறான்ப்பா அப்படி இல்லை, பொதுவாக சாதாரண டேர்மில் கேட்குறேன். அவன்லாம் பயங்கரமாக வாழ்கிறான்ப்பா, வாழ்வுப்பா அப்படின்னு. பணம், சொத்து, அதிகாரம், நாங்கள்லாம் அப்படிலாம் யோசிக்கவே கிடையாது சிஸ்டர். ஆலய தினத்தை குறித்து கவலையே படுறாது. அப்படி நாங்களா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. எப்படி ஒருத்தனை பார்த்து வாழ்விட அவனுக்கு அப்படின்லாம் எப்படி சொல்கிறீங்க? பேர், புகழ், சொத்து, காசு, பணம், அப்புறம் அவன் அப்படி போகிறது வர்றது, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறான், நானும் இருக்கிறேன் யோசிக்கிறீங்களா? நான் இப்போ வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லை. யாராவது சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். வாழ்வு அதான் வாழ்வு அப்படின்றோம் இல்லையா? இது வாழ்வு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. இது ஒரு டைப் ஆஃப் வாழ்வு. இந்த உலகம் எதிர்பார்க்குற வாழ்வு. இந்த உலகம் ஒருத்தன் வந்து பெருசாக அப்படியே எல்லாத்துலேயும் அந்த உலகம் என்ன சொல்லுது? காசில் பெருசாக, அந்தஸ்தில், அதிகாரத்தில், அழகில், திறமையில் இல்லையா, பேரில், புகழில், வேற என்ன சொல்லலாம், இது மாதிரி எல்லாம் பயங்கரமாக இருந்துட்டான், யோகக்காரன் வாழ்கிறான். ரைட்டு தான், ஒரு வகையில் அது ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் அதே ஆசீர்வாதத்தை அவன் எப்படினாலும் சம்பாதிக்கலாம், எப்படினாலும் அந்த வாழ்க்கையை அவன் கொண்டு வரலாம். ஆமாவா இல்லையா? உண்மையாக போடுறவங்களுக்கு தான் அந்த லைஃப் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அடுத்தவனை உருட்டியோ பெரட்டியோ இல்லை வெட்டி இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்துருங்க, ஃபோட்டோவை காமிச்சா அவங்களை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கும் வாழ்வு இருக்க தான் செய்யுது. அப்படி போத்தான் செய்கிறான், வரத்தான் செய்கிறான். உங்களுக்கு தெரிய போதான் என்ன பண்ணுறான் பர்சனல் லைஃப்லன்னு. வெளியிலேருந்து பார்க்க மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயங்கரமாக நான் ஸ்டைல் இப்படி போனாங்கப்பா, ஒரு 50 பவுன் நகை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா, நம்மளும் இந்த ஒரு டிசைனை சாதாரண கவரிங்கில் வாங்கணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது, நான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் வேதத்தில் வாழ்வு அப்படின்னு சொல்கிறது இந்த வாழ்வை குறித்து சொல்லலை. அப்போ இதெல்லாம் கிடையாதாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் தேவனுக்கு ஒரு மேட்ரே இல்லை. தேவன் சொல்கிற வாழ்வு அவருடைய வாழ்வே உங்களுக்கு கொடுக்குற வாழ்வு. யோவான் 10:10 படிங்க. யோவான் 10:10 இயேசு சொல்கிறாரு, ம் 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 10:10 என்ன போட்டிருக்கு? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யார் அந்த திருடன்? போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டியிருந்தாங்க ஒரு 4 திருடன் போட்டோ. அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முகப்பேலி வந்தால் மோசமான திருடங்கிறாங்க, அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திருடன் நான் போட்டிருக்கு. எந்த திருடன்? பரவாயில்ல, இந்த அளவுக்கு கிளியராக இருக்கீங்க. ஒரு எதிரின்னு ஒருத்தன் இருக்கான் அந்த உலகத்தில். அவன் யார்? அவனை பார்க்க முடியுமா? இப்போ கூட உங்கள் மண்டைக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பான். என்னடா டைம் ஆகிட்டு இருக்கு, இவங்க முடிப்பாங்களான்னு தெரியல, எதுக்கு நீ இப்படி உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னை அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க, கூட கொஞ்ச நேரம் படுத்துருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவான். இந்த திருடனை பற்றி தான் போட்டிருக்கு. அவன் செய்கிறதுலாம் ஒரு 3 முக்கியமான வேலை. என்ன வேலை? ஃபஸ்ட்டு என்னது? திருடுறது, அடுத்து கொல்றது, அடுத்து இந்த 3 வேலையை செய்கிறது யார்? அந்த உலகம் இந்த 3 வேலையை அழிக்கிறது, கொல்றது, எது நெகட்டிவாக நடந்தாலும் யார் மேலே பழிய போடுது? யார் மேலே பழிய போடுது? இந்த கடவுளுங்க. ஏன் தான் இப்படி பண்ணிட்டாருந்தார்?
என் தலையில் எழுதி வச்சிட்டார். இந்த பிள்ளைக்கு போய் எப்படி வாழ்வு வரணும், இப்படி சாவு வரணும், இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு. அவனுக்கு மட்டும் ஒரு மாதிரி எழுதிட்டார், எனக்கு மட்டும் ஒரு மாதிரி எழுதிட்டார். இன்னும் நிறைய என்னென்னமோ பழமொழிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் கிளியராக சொல்லுது, ஏசு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏசு தான் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. திருடன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், திருடுவான். திருடுறதுன்னா என்ன, அடுத்தவங்களுடையதை கொள்ளையடிக்கிறது, அடுத்து கொல்றது, அதாவது ஒன்றுமில்லாமல் அழிக்கிறது. கொல்றது, அழிக்கிறது, இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்கள நாசம் பண்ணுறது. இது எல்லாம் ஒருத்தன் தான் செய்கிறான். அவன் யார், பிசாசு. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நஷ்டத்திற்கும், கஷ்டத்திற்கும், அழிவுக்கும், கவலைக்கும், கண்ணீருக்கும் நம்ம ஃபுல்லாக யாரை பார்த்துட்ருக்கோம், கடவுள் தான் அப்படி பண்ணிட்டாரு. அதனால அவர்கிட்ட போய் அப்புறம் கேட்க முடியுமா? ஏன்னா அவர் தான் பர்பஸாக பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க. அப்போ அவர் எப்படி மாற்றுவார் நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணவே வர மாட்டேங்குது. அவர் ஒரு டைமுக்கு எழுதி வச்சுருக்காருங்க. இந்த அது அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க. இந்த 7 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் மேலே பயங்கரமாக சனி ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா நீ ரொம்ப சரி கிடையாது, உனக்கு வந்து 7.5 வருஷம் சனி பிடிச்சி ஆட்டுது, முடிஞ்சவொடனே அடுத்த நாள் உனக்கு அடுத்த பெரிய பெரிய ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு இப்படி சொல்லி 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 ஜோசியக்காரனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு காசு வந்துடுது ஒரு பக்கம். ஆனால் இவன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான், இவன் வாழ்க்கை மாற மாட்டேங்குது இல்லையா? அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, இப்போ கூட சில விஷயங்கள்லாம் சில மாதங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். எது பண்ணாலும் ஒன்றும் மாற மாட்டேங்குது. ஏன்னா யார் மாற்றத்தை கொடுப்பாருங்க போட்டிருக்கு, நானோ. இயேசு சொல்கிறார், யார், நானோ அவைகளுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆடுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, ஆடுகளாகிய நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே. நான் எதுக்கு தெரியுமா அந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், இயேசு சொல்கிறாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இந்த இயேசு இல்லாமல் அந்த உண்மையான அந்த லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ண முடியுமான சான்ஸே கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, கொஞ்சம் பணம் அக்கௌண்ட்டில் கூடிருச்சா, சூப்பர், பணம் தான் நமக்கு என்னது பூஸ்ட். கொஞ்சம் பணம் அடுத்த மாதம் குறைஞ்சிருச்சா, இங்கேன்னு குறைஞ்சிருது, ஹீமோகுளோபின் குறைஞ்ச மாதிரி, பிளட் டெஸ்ட்டில் ஏறி இறங்குற மாதிரி. இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏறினோனையும் கொஞ்சம் காசு வந்தோடனையும் அப்படி கெத்தாக இருக்குது. அப்படி நடையை பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், அப்படி ஸ்டைலில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு, காசு கொஞ்சம் ஏறிடுச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கே நீ உயிரோடு இருப்பியானே தெரியாது, அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்பியானே தெரியாது. உன் உடம்புல என்ன ஓடிட்டுருக்கு, ஏது இருக்குது, அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் உண்மையாக பொய்யா நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில்? நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஒழுங்காக ரோட்டில் போனாலும் வரவன் ஒழுங்காக வரமாட்டேங்கிறான். அப்போ நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க, மற்றவங்களும் சரியாக இல்லாதவங்கள்டையும் நம்மளை காப்பாற்றி வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும் இல்லையா? அப்போ நான் வந்து பணம் காசு இதெல்லாம் வேணான்னு சொல்லலை, இருக்கட்டும். ஆனால் அது உண்மையான சொல்கிற தேவன் சொல்கிற அந்த வாழ்வு இல்லை. இதெல்லாம் தேவனுக்கு ஆஃப்டர் ஆல். ஏன்னா நீங்கள்லாம் தங்கத்துக்கு 1 கிராம் வர்றப்போதுக்கு அதுக்கு ஒரு 4 சீட்டை போட்டு அதுக்கு 4 பிளானை பண்ணி வாங்கிட்டேன், ஒரு வருஷத்தில் 1 கிராம் வாங்கிட்டேன், இல்லை 1 பவுன் வாங்கிட்டேன்றீங்க. தேவன் பரலோகத்துலலாம் தார்லலாம் ரோடு போடுறதில்ல, தங்கத்திலே ரோடு போட்டு வச்சுருக்காரு. என்ன ரோடு பிடிச்சிருக்காரு? அதுக்கு தாங்க நான் பரலோகம் போகணும்னு சொல்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியுமா? பரலோகம் போகிற அங்கேயாவது சொகுசாக வாழுவோங்கிறதுக்கு தான் இப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பரலோகம் ஏன் போகிறோம் தெரியுமா? இயேசுக்காக போகிறோம். இயேசு எங்கே இருந்தாலும் அது பாலைவனமாக இருந்தால் கூட சோலைவனமாக மாற்றுவார் இல்லையா? அப்புறம் ஏங்க உங்கள் லைஃப் இருக்குது அப்படின்னு கேட்க பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க. பாலைவனத்தை சோழ மாற்ற இயேசு வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன்னா அவர் கோஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே ஆடு மாடு மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறது இல்லை, சொன்னபடி கேட்க மாட்டியா 4 போடு போடுறது இல்லை, நம்மளை மதிக்கிறாரு, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, உங்களோட ஃப்ரீ வில்ல அவர் டச் பண்ணுறது இல்லை. அதனால் உங்களோட கோஆப்ரேஷனை எதிர்பார்த்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் நோன்னா அவர் நோ தான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் டைம் ஆகுது, அதனால தான் டிலே ஆகுது. பட் முடிச்சிருவார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னொன்று வெறுப்பு வரவே வராது, ஏன்னா அவங்கள நேசிக்கிறார். சொன்னபடியே கேட்க மாட்டேங்குதே, இதை வச்சு எப்படி கொண்டு போகிறது, அது மாதிரி ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் விட்டுற வேண்டியதான், அப்படி கைவிடவே மாட்டார். நான் உன்னுடைய விலகுவதும் இல்லை, உன்னை இதெல்லாம் இருக்கிறனால நம்ம தேறிடுவோம். உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் அப்படி தானே, அதனால நம்ம தேறிடுவோன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் இயேசு சொல்கிற வாழ்வு இந்த வாழ்வு இல்லை. இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், ஹீப்ரூவில் வந்து 2 இப்போ இங்கிலீஷ்லேயே சி அப்படின்னு இருக்குது, SEA அப்படின்னு இருக்குது. சீனா என்னது?
கடல். அதே நேரத்தில் SEECனா பார்க்குறது. சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டு மாதிரி இருக்கும், ஒரே மீனிங் இருக்காது, நிறைய மீனிங் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சில வேர்ட்ஸ்லாம் முன்ன பின்ன மாறும். அதே மாதிரி தமிழ்லேயே நிறையா ஆறுன்னு சொல்கிறோம், 6 நம்பரும் இருக்குது, 6 ஓடுற 6 இருக்குது, அப்படி தானே? அப்புறம் வேறு நல்ல இது மாதிரி நிறையா சொல்லுவோம், அதை பற்றி பேசினா டைம் ஆயிடும் நமக்கு. அப்படியாக ஹீப்ரூவில் நிறையா வேர்ட்ஸஸில் இருக்குது. அதில் இந்த லைஃபுங்கிறதுக்கு நம்மலாம் லைஃப்னாலே நம்ம ஆளாளுக்கு ஒன்று, இப்படி வாழ்ந்தா லைஃப், இப்படி வாழ்ந்தா இல்லை. ஆனால் தேவன் சொல்கிற லைஃப் இது கிடையாது. பொதுவாக பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, BIOS அப்படின்னு ஹீப்ரூவில் பயாஸ். இதை வச்சு தான் பயாலஜி அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சு. பயாலஜி நீங்கள் படிக்கிறீங்களே, பயாலஜி தெரியல என்ன பரவாயில்ல, இதுதான் பயாலஜிங்கிறது வந்துச்சு. அங்கே பயாலஜியில் ஃபுல்லாக உயிரியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிர் வாழ்வு அது சம்மந்தப்பட்டது இல்லையா. அதே இதில் இந்த உயிரை பற்றி, இந்த வாழ்வை பற்றி இங்கே தேவன் யோவான் 10:10 சொல்லலை. இன்னொன்று நான் சொல்கிறது ஜோயே. என்னது? ஜோயே, ZOE. இதுதான் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா ஜோயே அப்படின்னா இதுதான் தேவன் சொல்கிற, இந்த யோவான் 10:10 சொல்கிற நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் சொல்கிறார் இல்லையா. அதே போல் தேவன் சொல்லுவார், ஏசு நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்கிறாரு. அந்த ஜீவன் இந்த ஜீவன் இதெல்லாம் ஒரே இது, ஜோயே, ZOE. இதுலேருந்து தான் சில நேரம் ஜுவாலஜி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஜுவாலஜி இருக்கா? நானும் அந்த பேப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க, பயாலஜி ஜுவாலஜின்னு. அதெல்லாம் படித்து டாக்டராக நினச்சி இப்போ வேறு எங்கேயும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றீங்க. அந்த கதையெல்லாம் எது கேட்டுக்கிட்டு நம்ம படித்து கஷ்டப்பட்டு அது வாட்டில் இருக்கட்டும். ஜுவாலஜி இதெல்லாம் வந்துச்சுங்கிறாங்க. ஆனால் இந்த ஜோயே ஜீவனை பற்றி தான் இங்கே தேவன் பேசுகிறார். இதுக்கு என்ன அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து வந்த அந்த ஜீவன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு 4 வசனங்கள் படிங்க. யோவான் 10:10 கையில் வச்சுட்டு யோவான் 1ல் படி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. இந்த ஜீவனை பற்றி தான் இங்கே சொல்றாரு. இந்த ஜீவனை தான் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு யோவான் 10:10. யாருக்குள்ள இருந்த ஜீவன்? தேவனுக்குள்ள இருந்த அந்த ஜீவன். இத்தனை பேர் தேவன் எப்படிங்க இவ்வளோ நாள் இப்படியே இருக்காரு, எந்த பிரச்சனை இல்லாமல் என்ன வந்தாலும் அவரை மட்டும் எதுவுமே அசைக்க முடியல, ஏன்னா அவருக்குள்ள இந்த ஜீவன், அந்த லைஃபை நமக்கு தரேங்கிறாரு. இத்தனை பேருக்கு புரியுது? அசைக்க முடியாதது, மாற்ற முடியாதது, அவரே தொடக்கம், அவரே முடிவு. அவருக்கு அழிவு இருக்கா? யாரும் அழிக்க முடியாது, யாராலும் டிஃபீட் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை உனக்கு தரேங்கிறார். இதுக்குள்ள நிறைய பேருக்கு புரியல. இல்லைன்னா இந்நேரம் அப்படியே அந்த ஜீவனா, அன்லிமிட்டெட், அன்கன்ட்ரோலபிள், அன்இமேஜினபிள். தேவனையும் அவருடைய விஷயத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை இமேஜின் பண்ணவோ இல்லை லிமிட் பண்ணவோ முடியுமா? ஏன்னா அவர் பெரியவர், சக்தி. அது ஒரு எண்ணிலடங்காதது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் நினச்சா உங்களை என்னைய மாதிரி எத்தனை பேரெல்லாம் உருவாக்கலாம், எத்தனை உலகத்தினால் உருவாக்கலாம். அப்பேற்பட்ட தேவன் அந்த ஜீவனை நமக்கு தரேங்கிறார். இதில் ஒரு டிராப் வந்தாலே நம்ம லைஃப் எங்கேயோ மாறிடும். அந்த தேவன் தான் நமக்குள்ளே வந்துட்டார். ஆனால் சபையில் கேட்கும் போது மட்டும் அப்படியே இருக்குது. மண்டே டு சாட்டர்டேயில் அந்த ஜீவன் அப்ளை பண்ணுறதே இல்லை. அதனால தான் லைஃப் எப்படி போகுது? பிசாசு ஆமே நான் சொல்லிட்டு வந்தேன், இங்கே வா 4 ஓட் போடுறேன் உனே, 6 நாளும் சும்மா கும்முன்னு கும்மிட்டு அப்படியே தாவி தகுடுக்கி நான் போய் சண்டே போய் ஒரு ஆமேனை சொல்லிட்டு அப்படியே வருது. எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை அடி கொடுத்துட்ருக்கீங்களா? இல்லை கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோங்க. ஒரே தான் விட்டால் அவனும் மனசு கஷ்டப்படுவான், பாவம். நல்லவன் ரொம்ப அடித்தால் தாங்குவான்னு அவனும் அடிச்சிட்டு இருந்தான். என்னை விட்டால் 4 பேர் அவனுக்கு எங்கே போவாங்க? அப்பப்போ லைட்டாக அவனுக்கு பாவம் என்டர்டெயின்மெண்ட் வேணும், அடி வாங்கிட்டு இருக்கேன்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக ஏறி மிதித்து நடக்க வைப்பார். ஆமேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்போ இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அவருக்குள், இயேசுவுக்குள் ஆதியிலே இருந்த அந்த தேவனுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் பாருங்க நமக்கு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அந்த இயேசு தான் சொல்றாரு, நான் உனக்கு என்னுடைய ஜீவனை தரேன். இன்னொன்று அதே யோவான்ல 14:6 படுங்க. 14:6 இதே யோவான்ல 14
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாட்ட எங்க போனோம் அப்படின்னா, பிதா தான் வந்து எல்லாவற்றிலும் என்ன பண்றாரு, முதலாவதாக இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒருத்தவங்க தான் பிரிக்க முடியாது. அப்போ அந்த நித்தியம், இந்த இட்டர்னல், அந்த ரியல் லைஃப், அந்த பரலோகம், அந்த பிதா, அந்த ஜோயே இருக்கிற அந்த இடத்துக்கு யார் வழியாக இருக்கிறா? அவர் தான் ஜீவனாகவும் இருக்கிறாரு. அதுக்கு போகிறதுக்கு அவரே தான் வழியாகவும் இருக்கிறாரு. ஓ, இங்கே தான் முக்கியமான பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு எப்படிங்க போகிறது? என்ன வழி சொல்லுங்க? அவர் சொல்கிறார், நான் தான் அந்த வழி, நான் தான் ஜீவன், நான் தான் அந்த சத்தியம், நான் தான் அந்த வழியும், என்ன இல்லாமல் ஒருத்தனும் போக முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மோட்சத்துக்கு போயிடணும். சில நாட்கள்லாம் வந்து நைட்லாம் தூங்காமல் இருப்பாங்க. இன்றைக்கி தூங்காமல் இருந்துட்டா மோட்சத்துக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக போயிடலான்டா. நீ என்ன தூங்காமல் இருந்தாலும் சரி, நீ என்ன உருள்ந்தாலும் சரி, என்ன பிறந்தாலும் சரி, இயேசு இல்லாமல் ஜீவன் உள்ள தேவனிடத்துல போய் பிரவேசிக்கவே முடியாது. நானே வழி சொல்லிட்டேன். நானும் ஒரு வழின்னு சொல்லலை, 1000 வழி இருக்குங்க உலகத்தில். நானும் ஒரு வழி சொல்லலை. ஐ ஆம் த ஒன்லி ஒன் வே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரே வழி. நீ யோசிச்சுட்டு இருக்கல என்னென்ன வழியோ எப்படி போய் பண்ணுறதோன்னு, அவர் தான் வழி. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறவர். அந்த வழி இல்லைன்னா உலகத்தில் வழியாக தான் இருக்கும். அல்லேலூயா. எந்த வழியை சொல்கிறேன்னு புரியுதுல்ல? வாழ்க்கையே பெயின்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. ஏன்? இந்த வழியை பிடிக்காதனால வாழ்க்கையே இந்த வழியில் போயிட்டுருக்கு. நீங்கள் உண்மையிலே இந்த வழியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை ஜோராக போயிட்டுருக்கும். அல்லேலூயா. அதே யோவானில் 11:25 படிங்க. யோவான் சூப்பராக சொல்லியிருக்காரு. அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க, நான் தான் அந்த ஜீவன். ஃபஸ்ட்டு அவர் தான் ஜீவன், அவர் தான் அந்த ஜீவனுக்கு போகிற வழி. நானே அந்த ஜீவன். அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த யோவான் 10:10 இயேசு சொல்கிறார்ல, நான் இந்த ஜீவனை கொடுக்கவும் இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதே இதில் யோவானில் வந்து நிறைய வசனங்கள் இருக்குது. 10:7 கூட பாருங்க. நீங்கள் 10:10 பார்த்தீங்களா? 10:7 ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதைதான் அங்கேயும் சொன்னார், நானே வழி, வழி, வாசல். இப்போ இங்கே நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வர்றீங்க, இந்த வாசலை பூட்டி வச்சுட்டா உள்ளே வர முடியுமா? வர முடியாது. பாருங்கள், மெய்ப்பெண்கள் என்ன பண்ணுவாங்களான்னா, யூதர்கள்லேயும் நிறைய மெய்ப்பர்கள் இருந்தாங்க, எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மந்தையை ஃபுல்லாக அடைச்சிட்டு உள்ள ஆடெல்லாம் போட்டுட்டு அந்த கேட்டில் அவங்க அப்படி கிராஸாக படுத்துருவாங்களாம். யூதர்களுக்கு இந்த கல்ச்சர்லாம் நல்லா தெரியுங்கிறாங்க. அந்த கேட்டுக்கு, அதாவது இப்போ நம்ம வந்து இப்போல்லாம் கேட்டெல்லாம் போட்டு மூடி வைக்கிறோம். மாட்டுக்கொட்டை, ஆட்டுக்கொட்டைகள்லாம் கேட்லாம் போட்டுட்ருக்க கிடையாது. அந்த கேட்டில் இவங்க கிராஸ் அப்படி படுத்துறது, தடியோடு படுத்துருவாங்க. இந்த ஆடு யாரை தாண்டி தான் வெளியில் போகணும்? இந்த மெய்ப்பனை தாண்டி தான் போகணும். ஏதாவது நரி, சிங்கம், புலி வந்தாலும் இந்த மெய்ப்பனை தாண்டி தான் உள்ளே வரணும். எத்தனை பேர் புரியுது? அப்போ இங்கே இயேசுவே வழியாக இருக்கிறனால உங்களுக்கு பிசாசு வந்து இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இவரை தாண்டி தான் உங்களை தொட முடியும். இவரை தாண்டி தொட முடியுமா? ஏன்னா இவர் சாதாரண மெய்ப்பன் இல்லைங்க, இவர் பரம மெய்ப்பராக இருக்கிறார். நான் தான் அந்த மெய்யான மெய்ப்பன், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுற தேவனாக இருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணார்? என்னை தொட்டால் தான் உன்னை தொட முடியுங்கிற அளவுக்கு உங்களை வச்சுருக்காரு. ஆனால் நமக்கு என்ன பயம்? ஐயோ வந்துட்டான், அந்த வெளியிலேருந்து சவுண்டு விடுறான், வெளியிலேருந்து வாங்குறான். பரவாயில்ல, காவலுக்கு யார் இருக்கா? அவரே இருக்கிறார், வழியா அவரே இருக்கிறார். அதே போல் இந்த வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? தேவையில்லாமல் போய் எந்த தேவையில்லாத விஷயங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவரே உங்கள் லைஃப்பை போட்டு வேலி அடைச்சி வச்சுருக்கிறார். அவர் உங்களை, அந்த ஆடு இருக்குது, அவராக அன்றி போய் பசும்புல் வெளியில் நல்ல அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிற இடத்துல தான் வழி ஓப்பன் பண்ணி விடுவார். போய் சாப்பிடுன்னு. இல்லைன்னா வழி ஓப்பன் பண்ணுவாரா? ஓப்பன் பண்ண மாட்டார். சில நேரங்கள் சில விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே என்னங்க ஓப்பனே ஆகாத மாதிரி இருக்குது, வெளியில் மோசமாக சூழ்நிலை சரியில்லைன்னு அர்த்தம், உங்களை பாதுகாத்து வச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்ம என்ன, ஐயோ அங்கே போயிட்டான் அவன் பாருங்க, அங்கே மேய்ஞ்சிட்ருக்கான், இங்கே மேய்ஞ்சிட்ருக்கான், ஐயோ நான் மட்டும் இப்படியே உள்ளே உட்காந்துருக்கிறேனே அப்படின்னு. அவனை அடுத்து பிடிக்கிறதுக்கு ஆடு, அந்த பிடிக்கிறதுக்கு என்ன ரெடியாக இருக்குது? நரி, சிங்கம், அதெல்லாம் ஒளிஞ்சிட்டு ரெடியாக இருக்குது.
ஆனால் ஒன்று அதனால தேவன் விடாமல் பாதுகாத்து வச்சுருக்காரு. நிறைய நேரங்கள் சில விஷயங்கள் நடக்கலைன்னா உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசிச்சுட்டு இருந்து நல்ல ஆண்டவருக்குள்ளே பிலீவ் பண்ணிட்டு இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. பசும்புல் வெளி வரும்பொழுது அமர்ந்த தண்ணீர் வரும்போது அழகாக மேய்ப்பல் நீ வர ஜாலியாக போய் சாப்பிடு, ஜாலியாக போய், இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவ்வளோ அழகாக சேஃப்டியான பிளேஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவரே நமக்கு எல்லாமே இருக்காரு. அதனால் பயப்பட தேவையில்லை. ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். உங்கள் லைஃப்பில் அவர் பொறுப்பெடுத்துட்டாருன்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு திறக்காத கதவை திறக்க ட்ரை பண்ணாதீங்க, இல்லை திறந்த கதவை மூட ட்ரை பண்ணாதீங்க. அவரே பொறுப்பெடுத்து அவர் இஷ்டப்படி அதுவாக நடக்கட்டும்னு விடுங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும். நம்ம ஐயோ அவன் ஓடிட்டுருக்கானே இவன் ஓடிட்டுருக்கானே நான் மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறேனேன்னு செய்யாதீங்க. அவரை மாத்திரம் முழுசாக நம்பி நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபட. அப்போ இந்த ஜோயே ஜீவனை பற்றி தான் இங்கே தேவன் சொல்லிக்கிட்டு வர்றாருங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்போ அதை மறுபடியும் பாருங்கள், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவானே என்று. இப்போ இந்த ஜீவனுக்கும் இந்த அழிக்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட். இவர் வாழ வைக்கிறவர், அவன் அழிக்கிறவன். இவர் உங்களுக்கு கொடுக்கிறவர், அவன் திருடுறவன். யாரு? பிசாசு. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டம், கவலை, கண்ணீர், இது எல்லாத்துக்கும் போய் கடவுளில் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏனே தெரிலங்க. சிலர்லாம் இருக்காங்க, ஏதோ நோய் வந்துச்சுன்னா கூட கடவுள் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நோயை என்னை டெஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நோயை கொடுத்து எங்கேயா டெஸ்ட் பண்ண, தீமையை கொண்டு தேவன் சோதிப்பது, சோதனைங்கிறது இருக்குது. விசுவாசத்தில் உங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு, உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு டெம்ப் பண்ணுவார். ஆனால் தீமையை கொண்டு சோதிக்க மாட்டேன். நிறைய நேரம் சளி பிடிச்சிருச்சுனாலோ, சுகர் வந்துருச்சுனாலோ, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனாலோ தேவன் என்னை சோதிக்கிறார், என்னை சோதிக்கிறார் இப்படின்னு. அதே போல் ஏதாவது வாழ்க்கையில் தேவையில்லா விஷயங்கள் நடந்துருச்சுனாலோ கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு, அனுமதிச்சிருக்காரு. நிறைய பேர் உலகத்தில் ஏதாவது அவர் அனுமதிச்சிருக்காரு. அவர் அனுமதிக்கல, நம்ம தான் அனுமதிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆண்டவரை தாண்டி விடுங்க ஆண்டவரை, உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், கையை உதறிட்டு ஓடி போய் 4 அடி வாங்கிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் தேடி வர்றாரு. வா இதுக்கு தான் நான் சொன்னேன், தயவுசெய்து போகாத, சேஃபாக இல்லை சூழ்நிலை அப்படின்னு. உதறி போக முடியுமா? போகவும் முடியும். நமக்கு அந்த மாதிரி ஃப்ரீ வில்லு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆடு பேசாமல் உட்காந்துருக்கோம், நம்ம உட்காந்துருப்போமா? சில நேரங்கள் வெளியில் இருக்கு நிறைய அட்ராக்ஷனான விஷயங்களை பார்த்து போவோம், ஃபேக்கான விஷயங்கள்னால அடிபட்டுட்டு வருவோம். ஆனாலும் தேவன் மன்னித்து நம்மளை சேர்க்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட தேவனுடைய குரலை கேட்டு கீழ்ப்படுகிறவன் பாக்கியவான். அதனால தான் சொல்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன. 100% இவரை நம்பி நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அந்த அதில் போட்டிருக்க பாருங்கள் 11ல், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான். அதாவது இந்த உயிர்னு சொல்கிற இந்த இடத்துல சொல்கிறான், தன்னையே கொடுக்குறான். உண்மையான அந்த ஆடு மேலே இருக்கிற பாசத்தில் சில நேரங்கள் பெரிய பெரிய விலங்குகள் கூட போராட வேண்டியது இருக்கும். சில நேரங்கள் அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா சில நேரம் அதுக்கு பல்லு பட்டுரும், கடிச்சு கூட வைக்கும், மேபி கொலை கூட பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் சந்தோஷமாக கொடுக்குறான், ஏன் ஆடு காப்பாற்றப்படணும். இங்கே இயேசு சும்மா சொல்லி தான் வச்சாரா, இல்லை ஜீவனே கொடுத்தாரா? அப்போ அவர் நல்ல மேய்ப்பனா இல்லையா? இந்த மேய்ப்பனோட மந்தையில் இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லணும். நிறைய மேய்ப்பன் இருக்காங்க. எதுக்கு? இப்போ சர்வீஸ் முடிஞ்சோடனே கறி கடைக்கு போவீங்கல்ல, இல்லை போய் ஏற்கனவே வாங்கி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருப்பீங்க, வளர்த்து நல்லா இன்னும் 4 கிலோ எரிசினா நல்லாயிருக்கும். என் மேய்ப்பன் எவ்வளோ என் மேலே பாசமாக சோறு போடுறான் பார்த்தீங்களா? சோறு பாசத்தில் போடலங்க, கறி எடை கூடணும்னு போடுறாங்க. எதில் போடுறாங்க? கறி எடை 1 கிலோ விற்ற வரும், இது எத்தனை கிலோ போகும், இன்னும் 6 மாதம் அடுத்துற வண்டி தான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க பாரு இப்படி வாழ்கிறாங்க, இங்கே பாரு இப்படி வாழ்கிறாங்க. அவங்க என்ன ஆண்டவர் நம்பியா இருக்காங்க? அவங்க என்ன இயேசு தெரியுதா? அவங்க எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க? எத்தனை பேரில் நினைக்கிறீங்க? அந்த ஆடு சர்வீஸ் முடிஞ்சவனையும் நம்ம போய் கறிக்கடையில் வாங்குற மாதிரி எங்கேயாவது எவனா ஒருத்தன் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு அறுத்தெடுக்க போகிறான். ஏன்னா பிசாசும் சில நேரங்கள் என்ன பண்ணுவான்? நல்லது செய்கிற மாதிரி செய்வான். அப்படிதான் இல்லைன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமே, எது உண்மை எது பொய்ன்னு. கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொண்டு போகிறது தானே அவனோட வேலை. ஏவாள்கிட்ட ஓப்பனாக ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறான்? நான் உன் நல்லதுக்காக சொல்கிறேன், நீ கடவுளை போல மாறிடுவ, நீ இப்படி மாறிடுவ, ஏதாவது அங்கே நீ ஒழுங்காக பேச்சை கேளு, இல்லை கடிச்சு துப்பிடுவேன் அப்படி சொன்னானா? ஆதியாகமம்ல அப்படிலாம் சொன்னவங்களுக்கு பயம் வந்திருக்கும். எம்மோ மோசமான ஆளாக இருப்பான் போல, ஓடிடுவோண்டா ஆண்டவர்கிட்டன்னு. அவன் அப்படி பேசவே மாட்டான். அதான பிரச்சனை. வஞ்சிக்கிறவன் அவன். எப்படிப்பட்டவன்? வஞ்சகத்தின் ஆவி. நைஸாக பேசி சின்ன பிள்ளைகிட்ட சாக்லேட்டை கொடுத்து ஐஸ்கிரீமை கொடுத்து வான்னு கூட்டு போகிற மாதிரி. இப்போ அதனால் அந்த மாதிரி பிள்ளைகள் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சின்ன ப்ரைமரி ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் நடிக்கிறாங்க.
இப்படிலாம் கொடுத்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு வீட்டுக்குள்ளே தனியாக ஏதாவது குழந்தை விளையாடுதான்னு வெளியிலேருந்து நோட்டை விட்டு பார்க்குறாங்க. 2 தடவை அப்படி போயிட்டு வராங்க. 3ஆவது தடவை ஹாய் சொல்லி பழகுறாங்க. 4ஆவது தடவை ஒரு சாக்லேட்டை கொடுத்து பழகுறாங்க. 5ஆவது தடவை கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. 6ஆவது தடவை சொன்னோம்போது அந்த அங்கிளா அந்த ஆன்ட்டியா ரொம்ப நல்லவங்க, நிறைய கடைக்கு போகலாமா, நான் அங்கே போய் வாங்கி கொடுக்குறேன், அது பாட்டில் பைக்கில் ஏறி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா போர்வைக்குள்ளே வச்சு அமுக்கி அப்படி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்படிலாம் உங்களை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி டீச்சர்ஸே நடிச்சு காமிச்சு இது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு அது பயம் வந்துருச்சு. இப்போ இப்படி தான் நிறைய பேர் நைஸாக ஒன்றா நடந்தவொடனே இது நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு போய் உங்களை அறியாமலே போய் யார்கிட்ட போய் மாட்டுறீங்க, இந்த திருடன்ட்ட மாட்டுறீங்க. இந்த திருடன் உங்களை கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறதுக்கு இல்லை, கண்ணை குத்தியோ உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸஸையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடுவான், வித்துருவான். இல்லை கண்ணை குத்தி பிச்சை எடுத்து விடுவான். இல்லை பெண் பிள்ளைகளெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எதுக்குனாலும் யூஸ் பண்ணுவாங்க. கூட்டு போய் வாழ வைக்கிறதுக்கா? இப்படி தான் நிறையா பேரை பிசாசும் எடுத்தோன்னு என் பேச்சை கேளு, இயேசுவை விட்டுட்டு வந்துருலாம் சொல்ல மாட்டான். நல்லா போயிட்டுருக்கு, என்னப்பா உனக்கு தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கெல்லாம் பாரு எப்படி க்ரீன் சிக்னலில் வண்டி போயிட்டுருக்கு, அடுத்து பாரு அடுத்த கிஃப்ட் வந்துருச்சு, அடுத்து பாரு பெரிய கிஃப்ட் வருது. அடுத்து தான் ஒரு நாள் தெரியும் நம்மளதெல்லாம் தப்பாக போச்சு, ஏன்னா இவன் திருடன். இவன் யாரு? அவன் குணமே அவ்வளோதான். அவன் இயேசு சொல்கிறாரு, ஆதியிலிருந்து அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஆதியிலேருந்து எப்படி இருக்கிறான்? சரி, இந்த ஆதாமியாவள்கிட்ட இவ்வளோ தூரம் பேசினானே, அவங்கள வாழ வச்சான். அவன் என்ன பண்ணான்? அவங்க இடத்த இவன் பிடிச்சி நசுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்றைக்கி மக்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சிஸ்டர், கடவுள் உலகத்தை நேசிக்கிறான், அப்புறம் ஏன் இந்த உலகம் இப்படி போயிட்டுருக்கு? காரணம் யார்? இவங்க ஆண்டவர் பேச கேட்காம போய் தங்கள்கிட்ட இருக்கிற சொத்து பத்து ஆஸ்தி சந்தோஷம் அதிகாரம் எல்லாத்தையும் யார்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் இந்த குடிகாரங்கெல்லாம் செய்கிறவங்கலாம் கொஞ்சோண்டு பாட்டிலுக்கா சரத்துக்கா எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க பாருங்கள். இந்த மாதிரி இது போய் கொடுத்து ஏமாந்து இன்றைக்கி இந்த உலகம் இவ்வளோ சீரியல் காரணம் பிசாஸ். பிசாசுனா லிட்டரலாக வெளில தெரியாது, ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவன் டாமினேட் பண்ணி உலகத்தை ஆண்டுட்ருக்கான். எங்கே பார்த்தாலும் கண்ணீர், கவலை, அழுக, பிரச்சனை, போராட்டம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அவன் இருந்து அவன் இஷ்டப்படி செஞ்சு இந்த உலகத்தை நரகமாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த உலகத்தை பரலோகமாக மாற்ற தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த ஜீவன் யாருக்குள்ளே இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. அதனால தான் யோவான் 1 பாருங்க, நம்மளுக்குள்ள இந்த ஜீவன் வந்துருச்சு. 1 அந்த 4 படிச்சோல்ல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 9 பாருங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பைபிளை நல்லா படிக்கணும். ஒளியில் நிறைய ஒளி இருக்கு, டூப்ளிகேட் ஒளியும் இருக்கு. ஏன்னா ஒளியும் தூதன்னு பிசாசு சில இடங்களில் சொல்லப்படுறான். ஒளின்னு சொன்னோடனே சிம்பிளாக நிறைய பேர் அங்கே அதிசயம் நடக்குதா, அங்கே அற்புதம் நடக்குதா, இன்னும் இந்த இடத்துல பார்த்தா உருள் தான். இப்போ நேற்று கூட பார்த்தாங்க ஆர்சியிலலாம் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கிறிஸ்டியானிட்டிலே நிறையா தேவன் தான் தேவன். எங்கேயுமே வந்து அவரோட அம்மா அப்பா அந்த உலகத்தில் அவர் கூட பிறந்தவங்க அதுக்கடுத்து அப்போஸ்தலர்கள் யாரும் தேவன் சொல்லவே இல்லை. இங்கே எல்லாரையும் கும்பிட்டுட்டு இருக்கிறது, எல்லா ஸ்பிரிட்டும் அங்கே போய் அந்தந்த ரூபத்தில் வேலை செஞ்சுட்டு. அப்படிலாம் யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்ப கூட மாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இயேசுவின் தாயின்னு சொல்லி கடைசியில் இயேசுவே மறந்துட்டாங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரே திருவிழா எடுத்து இங்கே எல்லாரும் வர்றாங்க, இவங்களுக்கெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? இயேசுகிட்டேருந்து உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு பிசாசு எல்லா விதத்திலும் வேலை செய்வான். இயேசுங்கிற பேர்லேயே வருவான்னு இயேசுவே சொல்கிறாருங்க கடைசி காலத்தில். இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்பக்கூடாது. அதுக்கு தான் வஞ்சிக்கிறாவியே நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தான் தெளிந்த புத்தி வேண்டும். தேவன்கிட்ட என்ன கேட்கணும்? ஏசு சொல்கிறாரு, கடைசி காலத்தில் ஏசுன்னு என் பேரை சொல்லிக்கிட்டே வருவான், ஜாக்கிரதையாயிரு. கொள்ளையடிக்கிற இந்த நரிகளுக்கு ஜாக்கிரதையாயிரு, ஆடுகளை கவிட்டு போயிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய யார் பொறுப்பு? நமக்கு அங்கே அதிசயம் நடக்குது போடிடுறோம், இங்கே அதிசயம் நடக்குது போயிடுறோம். அப்போ கடவுள் தானங்க செய்வார். லிட்ரலாக அப்படி எடுத்து கூறக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சக்திகள், பிசாசின் சக்திகள் வேலை பார்த்துட்ருக்கு. மனிதர்களை பிடித்து கைக்குள்ளே வைத்து கொண்டு வேலை பார்த்துட்ருக்கு. ஏன்னா நம்ம அவரை போல் உருவாக்கப்பட்டிருக்கனால நமக்கு சில பவர்ஸ் இருக்கிறனால அவன் நமக்குள்ளே வந்து அதை யூஸ் பண்ணுறான், நெகட்டிவாக யூஸ் பண்ணுறான். ஆனால் ஃபேக்காக சில விஷயங்கள் அந்த குழந்தை எப்படி கடத்திட்டு போகும்போது எடுத்தோடனே கழுத்தில் கத்தி வைக்க மாட்டான், அதை நைஸாக பேசி. ஏன்னா அப்போ தான் அவன் மாட்டாமல் இருக்க முடியும். அப்போ தான் இன்னும் 4 பிள்ளைகளை கடத்தலாம். நேற்று கூட நியூஸில் ஆர்மி ஆஃப் கார்டில் போட்டிருந்தாங்க இல்லையா, பச்சை குழந்தைகளை கடத்துறாங்க. பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சுலாம் இல்லை, நம்பர் போட்டிருக்காங்க. இந்த நம்பர் அதான் நம்பர், அது தூக்கு, அதை கொண்டு போய் கொடு. பச்சை குழந்தைகளை எல்லாம் என்னது திருட்டு கூட்டம் இல்லையா, விற்கிறாங்க. விற்றுக்கிட்டு இன்னமும் பொருள்களை ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குது விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது. இப்படியாக அவன் நைஸாக பேசி தான் பாருங்கள் உள்ளே வரான். அதனால சிம்பிளாக அற்புத அதிசயம்னாலும் சில விஷயங்கள் ஏசுன்னு சொன்னாலும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாலாம் எனக்கு சொல்லிச்சு,
இது மாதிரிலாம் அதுக்கு தான் தேவன் அறிவின்மையால் என் ஜனங்கள் என்ன ஆகிறாருன்னு சொல்கிறாங்க. சங்காரம். பைபிளை நல்லா புரிஞ்சு வைக்கணும். நம்ம எதுக்கு புரிஞ்சு வைக்கிறோம்? 4 பேரை குறை சொல்கிறதுக்கு. தகப்பன் தாய் புத்தியை கேள்னு சொல்லியிருக்கா, நீ இப்படியா இருக்க அப்படி சொல்லி 4 பேரை திட்டுறதுக்கு. இல்லை, பெண்கள்லாம் 2 விஷயம்தான். முக்காடு. சபைகளில் பெண்கள் பேசக்கூடாது போட்டிருக்கு. எதுக்கு போட்டிருக்கு? ஏன் பவுல் கொரிந்து சபைக்கு அதை சொன்னார்? இதை பற்றி உங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மார்னிங் டிவோஷன்ஸ்லாம். ஏன் நீங்கள் போடுறீங்க? எல்லாரும் போடுறீங்க. பைபிளில் எதுக்கு போட சொல்லியிருக்கு, ஏன் போட சொல்லியிருக்கு? சிம்பிளாக அதை அப்படியே எடுத்துக்கிறது. இப்போ நான் போட்டிருக்கிறேன்னா ஒரு மரியாதையாக 4 பேருக்கு முன்னாடி இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீ முக்காடு போட்டால் உனக்கு ஆசீர்வாதம் பைபிளில் எங்கேயாவது வசனம் இருந்தால் காமிங்க. இதெல்லாம் எடுத்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாதனால நாங்கள் போய் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இல்லை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் பரிசுத்தம் கூடியிருது, பரலோகத்தில் உங்களுக்கு தான் நம்பர் 1 பிளேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை. இருதயத்தில் முக்காடு இருக்கணும். இருதயத்தில் முக்காடுன்னா என்ன? இருதயத்தில் தாழ்ச்சி இருக்கணும். அதனால் நிறைய பேர் இப்போ கேள்வி பண்ணுறாங்க, முக்காடு போட்டு நல்லா சர்ச்சில் தூங்க வசதியாக இருக்குங்க, இல்லை தெரிய மாட்டேங்குது, இல்லை அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. நம்ம தேவனுக்கு முன்பாக பணிவு, தாழ்ச்சி, ஏன் தலகணம் இல்லை, அவருக்குமா என்ன தாழ்த்துறேன், இதுக்காக அடையாளமாக தான் அதெல்லாம் கொடுக்கப்படும். எல்லாத்துக்கும் மேலே கொரிந்து சபையில் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி அவங்க தலையை விரித்து போட்டு அப்படிலாம் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாருன்னு சொல்லி எங்கேயுமே ஏசு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக உடைய பற்றியோ சரீரத்தை பற்றியோ மூக்கு குத்தாத, கண்ணு குத்தாத, கொலுசு போடாத, நீ மஞ்சள் பூசாத போட்டு இப்படிலாம் பேசவே மாட்டார். அவருக்கு மேட்ரு என்ன? ஸ்பிரிட், ஆவிதான் மேட்ரு. அடுத்து இருதயம் மேட்ரு. இந்த 2 சரியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் பரிசுத்தம் ஓவர்ஃப்ளோ ஆகும். அவங்கள பார்த்தாலே தெய்வீகம் தெரியும். அப்படி சிரித்தாலே அப்படி உங்கள்கிட்ட கொஞ்சம் 5 நிமிஷம் பேச சமாதானமாக இருக்கேன்னு தெரியும். ஏன்னா இப்படியெல்லாம் லிட்ரலாக நம்மளை வெளியில் வெள்ளைன்னு சொல்ல அடைஞ்சிக்கிட்டு அங்கி போட்டுக்கிட்டு நான் தான் பெரியதுன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துற கூட்டம் நிறையா இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன். அப்போ இந்த இயேசுங்கிற அம்மாவை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணி அங்கேயும் அற்புதம் நடக்குங்கிறாங்க. அப்போ நீங்கள் அங்கேயும் ஓடிடுவீங்களா? உடனே என்ன அடுத்து கறிக்கடை ஞாபகம் வச்சுக்கோங்க. கறிக்கடையே மறந்துடக்கூடாது. கறிக்கடைக்காரன் எதுக்கு வளர்க்குறான்? புல்லை போட்டு வளர்ப்பான், நியூட்ரிஷன்ஸ்லாம் கொடுத்து வளர்ப்பான். எதுக்கு? குழு குழுன்னு நல்லா வளரும். நம்மளை விட அது குண்டாக இருக்கே, நல்லா இருக்கே, ஹெல்த்தியாக இருக்கே, என்ன பாசம்டான்னு. கறிக்கடை நான் மறந்துடக்கூடாது. கறி வாங்கும் போதெல்லாம் நாமளே வச்சுக்கிறணும், நம்ம கறிக்கடைக்காரன்ட்ட மாட்டிருக்கோமா, நல்ல மேய்ப்பன்ட்ட இருக்கமா அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ இங்கே அதான் போட்டிருக்கு, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான எந்த ஒளி? மெய்யான ஒளி. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ பொய்ன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி பைபிளில் மெய் 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 மெய்ன்னு சொல்கிறாங்கன்னா பொய்ன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம், ஃபேக்குன்னு ஒன்று இருக்கும். அதனால தான் ஒரிஜினல் இதான்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை. இந்த உலகத்தில் வந்தால் கூட இயேசு யாரும் புரிஞ்சுக்கிறல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா யாரு? இயேசு. எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இங்கே எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் அவர் விசுவாசிக்கிறீங்க. அப்போ தேவன் உங்களுக்கு, நீங்கள் அவர் பிள்ளை ஆனோனையுமே உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரம். இப்போ நான்லாம் சாதாரணங்க, நான்லாம் மைனாரிட்டிங்க. இந்தியாவிலலாம் நம்மலாம் சாதாரணங்க. அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அப்பா பெரிய அதிகாரி, அப்பா பெரிய ஆளு. அப்போ அவருக்குரிய அதிகாரம் உங்களுக்கு வருமா இல்லையா? அந்த மாதிரி அடுத்து அவர்கள் யார்? நம்மளை பற்றி, ரட்சிக்கப்பட்ட நம்மளை பற்றி சொல்லியிருக்கு. இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். ஏன்னா இந்த உலகத்தில் குழந்தைகள் பிறக்கும் போது இப்படி தான் பிறக்குது. ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு மாம்சத்தில் தாயின் வயிற்றிலிருந்து இரத்தத்திலிருந்து இப்படி பிறக்குது. அப்படி பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம்னா எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனால. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி மனிதன், இதை மொத ஆதியாகமத்துல தேவன் எப்படி உருவாக்குனாரு? அவருடைய ஜீவனை நம்முடைய சுவாசத்தில் ஊதி ஜீவாத்மாவாக்கினார். அந்த ஜீவன், அந்த ஜோயே ஜீவன், அதை எங்கே மிஸ் பண்ணோம்? பிசாசிட்ட மிஸ் பண்ணோம். இப்போ அங்கே டல்லாகிருச்சு, இருட்டாயிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபோனில் நீங்கள் பேட்ரி போட்டு 100% வைக்கலாம். இப்போ ஃபோன் சார்ஜர் போச்சு, எடுத்தோடனே உங்களுக்கு ஃபோன் ஆஃப் ஆகாது. 100லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி வரும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையும் நாங்கள் கூட தான் ஆண்டவர்கிட்ட தேடலை, நாங்கள் கூட தான் பைபிள் படிக்கல, நாங்கள் கூட தான் ஏசு இல்லை, நாங்கள் வாழலையான்னா டவுன் ஆகிட்டே பேட்ரி வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அப்புறம் 50 அது வரைக்கும் கூட தெரியாது, 30 அது வரைக்கும் கூட தெரியாது, 20 அதுக்கு கூட தெரியாது. சில ஃபோன்லாம் 10, சிலலாம் 2% வரைக்கும் கூட வேலை செய்யுது. அந்த அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு.
அதுக்கடுத்து தான் ரெட்டில் காமிக்கும், வார்னிங்ஸ் கொடுக்கும், போடு போடு பேட்டரியை போடு சரியில்லைன்னு. அதே போல் தேவனுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் தான் உங்களை என்னை வாழ வைக்க முடியும். இவர் இல்லாமல் வாழ்க்கையில் ஓடுற மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வண்டி போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடவுளே நம்பாதவன் கூட வாழாமையாக இருக்கான், அவனுக்கு மழை பெய்யாமையாக இருக்குது, அவன் வீட்டில் மட்டும் சோறு சாப்பிடாமல் இருக்கானா. ஏன்னா இறக்கமுள்ள தேவனா எல்லாரையும் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. எடுத்தோடனே உடனே பேட்டரியில் அந்த ஜீவனை பிடுங்கிறது இல்லை. பரவாயில்ல, ஓடு, என்னைக்கா ஒரு நாள் என்கிட்ட திரும்புவான். அப்புறம் தான் ஒரு நாள் அவனுக்கே புரியுது, ஓ எனக்கு அந்த ஜீவன் வேணும். நான் சொல்கிறது இந்த ஜோயே ஜீவன், ஏசு வேணும்னு ஒரு நாள் தேடி வரான். சீக்கிரமாக எத்தனை பேர் வந்துட்டீங்க? நம்மெல்லாம் பாக்கியவான்கள், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆமேன். இந்த இப்போ ஜீவன் இழந்து போன, அந்த பாவத்தில் இழந்து போன அந்த ஜீவனை இப்போ உங்களுக்கு மறுபடியும் இயேசுவே வந்து கொடுத்துட்டார். மிஸ் பண்ணதை மறுபடியும் வந்து கொடுத்துட்டார். ஏன்னா உங்களை அவ்வளவா நேசிக்கிறார். அடுத்ததான் போட்டிருக்கு, அந்த வார்த்தை, ஆதியில் அந்த வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அந்த வார்த்தை எப்படி நமக்குள்ள வந்துச்சான்? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள தான் அவர் வாசம் பண்றார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அந்த வார்த்தையான தேவன், அவர் தான் ஜீவன். இப்படி தான் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் வந்திருக்கிறது. அது பரிபூர்ணப்படவும் தேவன் உங்களுக்குள்ள இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கார். வந்துட்டு அப்படியே விடுறதில்ல, நீங்கள் முழுமையாக இயேசுவை போல மாறி லிட்ரலாக அவர் இந்த உலகத்தில் இப்போ இருந்தால் என்ன செய்வார் அதை செய்யும் வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஜீவன் ஓவர் கம் பண்ணி உங்கள் மாம்சம் டவுன் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன்கிட்ட வந்தால் நம்மெல்லாம் யார்? பாக்கியவான். இந்த ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஏதோ நான் சொல்கிற சாதாரண உலகத்தில் வாழ்வு வாழ்வு வாழ்வுன்னு சொல்கிறேன், அந்த ஜீவன் இல்லை. இல்லை உயிர்னு சொல்கிறாங்கல்ல, செத்து போயிடுச்சு லைஃப், அந்த ஜீவன் ஜோயே ஜீவன். எந்த ஜீவன்? தேவனுக்குள்ள அல்ஃபா ஒமேகமானவர், ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவும் பிந்தினவருமானவர், சாவாமை உள்ளவர். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்து இருக்கிறது. அப்போ நீங்களாம் அசைக்க முடியாதவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் பவர் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் புரியும்படி ஆவியான உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம்.